நிகிதா வணக்கம். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல், அதற்கு ஈரானுடைய பதிலடி என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் இந்த தாக்குதல், அதனால் ஏற்பட்ட சேத விவரம் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பான செய்திகள் ஒவ்வொரு கட்டங்களாக வெளியாகி கொண்டிருக்கின்றன. அது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஈரானில் ஒரு தொடக்க பள்ளி மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த பள்ளியில் 40 மாணவிகள் பலியாகி இருப்பதாக ஈரானுடைய அரசு ஊடகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது சரியாக இந்த பள்ளி என்பது தெற்கு ஈரானில் இருக்கக்கூடிய ஹார்மோஸ்கன் என்ற மாகாணம். அந்த மாகாணத்தில் மினாப் நகர் என்ற பகுதி உள்ளது. அந்த பகுதியில் தான் சஜாரே தாயேபே என்ற தொடக்க பள்ளி, இது சிறுமிகள் பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளி. இந்த பள்ளியின் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய ஏவுகணை தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஏவுகணை தாக்குதல் என்பது ஒரு ஏவுகணை இந்த பள்ளியின் மீது விழுந்திருக்கிறது. உடனடியாக அந்த பள்ளியில் இருந்த மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் பதற்றத்தில் அலறியடித்து ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த தாக்குதல், இந்த ஏவுகணை பள்ளியின் மீது விழுந்ததில் 40 பேர் பலியாகி இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. 40 பேர் பலியாகி இருக்கிறார்கள். மேலும் 30க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை ஈரானுடைய அரசு ஊடகமே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். இது போருடைய பதட்டத்தை இன்னும் அதிகரிப்பதாகவே செய்கிறது. பொதுவாக 2 நாடுகளுக்கு இடையில் போர் ஏற்படும் போது உயிரிழப்புகள் மற்றும் கட்டிடங்கள் சேதம், மக்கள் அன்றாட சேவைகளுக்காக சிரமப்படுவது போன்ற பல்வேறு இன்னல்கள் ஏற்படும். அதையொட்டிதான் ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல் என்பது பல்வேறு இடங்களில், பல இடங்களில், அதாவது சரியாக 30 இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தீவிர தாக்குதல் மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு இடம் என்பது ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்தும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இதன் மூலமாகவே அவருடைய இலக்கு என்பது ஈரான் அரசை கைப்பற்ற வேண்டும். ஏனால் ஏற்கனவே இன்று இரவுக்குள்ளாகவே ஈரான் அரசை நாங்கள் கைப்பற்றுவோம், அது இரவுக்குள்ளாக நடக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதனால் அந்த போரின் வேகம் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும் என்பது இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். இன்று இரவுக்குள்ளாக ஒரு நாட்டின் அரசை கைப்பற்றுவோம் என்று தெரிவித்திருந்தால் அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் தீவிரமாக போரை தொடங்கியிருப்பார்கள் என்பது இந்த வார்த்தையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதன்படிதான் ஈரானும் பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகள் பல்வேறு இடங்களில், இஸ்ரேலை சுற்றிக்கூடிய பல்வேறு இடங்களில் அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அதில் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் ராணுவ நிலைகள் மீதும் பல்வேறு இடங்களில் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாகவே பதிலடி தாக்குதல் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வந்தாலும் கூட, ஒரு பள்ளி கட்டிடத்தின் மீது ஏவுகணை ஏவவிட்டு அதனால் ஏற்பட்ட உயிரிழப்பு, 40 மாணவிகள், ஆசிரியர் உள்ளிட்ட 40 பேர் பலியாகி இருப்பதும், மேலும் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருப்பதும் இந்த போரின் தீவிரத்தை வெளிக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. நிகிதா.